வாழ்த்துக்கள். நமது ஊழியத்தின் சார்பாக இந்த ஆண்டு ஆன்லைன் வழியாகவும் விபிஎஸ் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நமது ஊழியத்தின் சார்பாக இந்த ஆண்டு விபிஎஸ் வெளியிடுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பே பெரியது என்ற தலைப்பின் கீழாக 2024ஆம் ஆண்டு விபிஎஸ் ஆன்லைன் வழியாகவும் பிள்ளைகளுக்கு வர இருக்கிறது. இந்த விபிஎஸ்ஸை ஒவ்வொரு நாளும் பாருங்கள், மற்றவர்களை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்பே பெரியது மிகவும் அற்புதமான ஒரு தலைப்பு. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, மனிதர்களுக்குள்ள கர்த்தர் அன்புன்ற ஒரு வேல்யூவை வச்சார். அன்புக்கு அவரே ஒரு ரோல் மாடலாக இருந்தார். மனுஷர்களிடத்தில் தேவன் இவ்வளவாய் தன்னையவே தந்து நம்ம இடத்துல அன்பு கூறுனார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் நம்ம இடத்துல அன்பு கூறுனார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறணும், பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த விபிஎஸ் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த விபிஎஸ்ஐ கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. நாம் யாவரும் தலைவணங்கி இந்த விபிஎஸ் ஆரம்ப நாளில் ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பன் இயேசு நம்மளை துதிக்கிறோம், நன்றியோடு இயேசு நம்மளை ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவாய் தேவன் உலகத்திலே மனிதர்களிடத்திலே எங்களிடத்திலே நீர் அன்பு கூறுதற்காக துதிக்கிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உங்களுடைய அன்பு பெரிது நாங்கள் சொல்லுகிறோம். உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள, உங்களுடைய அன்பை ருசி பார்க்க, உங்களுடைய அன்பை பிறருக்கு சொல்ல, ஆகவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய துதிக்கிறோம். இந்த விபிஎஸ் முதல் நாளில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நன்மையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நாங்கள் கட்டோல் துதிக்கிறோம். இந்த விபிஎஸ் முழுவதும் உடைய காரம் கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் போதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் போதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் உம்முடைய பாதையிலே நீர் நடத்துவீராக. இந்த விபிஎஸ் நீர் ஆசீர்வதித்து உடைய நன்மையை நான் நினைப்பதாக தெரிவிக்கிறோம். செய்தி வணக்கம். இயேசு நாமத்தில் ஆமென். God bless you. ஹாய் கைஸ், இந்த வருஷம் விபிஎஸோட கருத்து என்ன தெரியுமா? அன்பே பெரியது. கருத்து வசனம் பார்க்கலாமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிறந்தது அன்பே ஆவிலும்
வெரி குட். இந்த ஆண்டு விபிஎஸ்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா? அன்பே பெரியது. ஏதாவது சொல்லுமா? அன்பே பெரியது. எதையாவது பெரியதுன்னு சொல்லுவோம். யார் சொல்லுவா? இமயமலைய ஹில்ல நம்ம பெரியதுங்க. இமயமலை பெரியது. பசிபிக் ஓஷன், பசிபிக் மகா சமுத்திரம் பெரியது. எவரெஸ்ட் சிகரம் பெரியது. உலகத்தில் என்னென்ன பெரியதாக இருக்குதோ, எங்கள் வீடு பெரிய வீடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, எல்லாத்த காட்டிலும் கடல், மலை, சிகரம் எல்லாவற்றை காட்டிலும் இப்போ நம்ம உன்னை பார்க்க போகிறோம். எது தெரியுமா? அன்பே பெரியது. எல்லாரும் சொல்லுவோமா? அன்பே பெரியது. கருத்து வசனம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாகனா எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, அப்பா அம்மாட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எப்படி தெரியுமா இருக்கணுமா? ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். ஊக்கமானனா ரொம்ப டீப்பான அர்த்தம். டீப்பாக படிடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா. நீ டீப்பாக படிச்சின்னா ஃபஸ்ட் மார்க் வாங்கலாம், டீப்பாக வேலை செய் அப்படின்னு சொல்கிறாங்கல்லப்பா. அதான் அந்த அர்த்தம். ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். என்ன செய்யணும்? ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இருக்கணும், நெக்ஸ்ட் வீக் இருக்கணும், நெக்ஸ்ட் மந்த் இருக்கணும், நெக்ஸ்ட் இயர் இருக்கணும். ஏசப்பா வருக வரைக்கும், நம்ம உயிருள்ள நாள் வரைக்கும் எப்படி இருக்கணுமா? ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அதான் இந்த வசனத்துக்குள்ள அர்த்தம். எல்லாரும் மறுபடியும் சொல்வோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போ சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கவனிக்கணும். 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ராஜா, ராபர்ட், ரவின்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸில் படித்தாங்க. 7th ஸ்டாண்டர்ட் படித்தாங்க. ஒரே ஸ்கூலில், ஒரே கிளாஸில், ஒரே ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க. திக்காக இருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகும்போது ராஜாங்கிற தம்பி என்ன செஞ்சிட்டான்? சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்தவனா பார்த்தீங்கன்னா அவனுக்கு சைக்கிள் மேலே விழுந்ததுனால டஸ்ட்டு, மண் எல்லாம் குத்தி அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். உடனே இந்த ராபர்ட் சொல்கிறான், டேய் ரவி, அவன் உன்னை அன்னைக்கு தள்ளி விட்டான்ல, இன்னைக்கு நல்லா அவன் விளட்டுண்டா அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த ரவி போய் என்ன செய்யறான் தெரியுமா? ஏய் ராஜா, என்னவாச்சும் ஆயிடுச்சா? கிராச் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறான். தூக்கி விட்டு டஸ்டைலாம் தள்ளி முதலி விட்டு சைக்கிள் எடுத்து நேரம் வச்சு நீட்டாக போயிட்டே இருக்காங்க. உடனே இந்த ராபர்ட் கேட்குறான், ஏன் ரவி, உனக்கு கோபம் வரலையாடா? அன்னைக்கு அவன் உன்னை தள்ளி விட்டான்ல, உன்னை அடித்தான்ல, ஏன்னா இன்னைக்கு நீ போய் அவனை போய் தூக்கி விடுற அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே இந்த ரவி சொல்கிறான், டேய், கோபத்தையெல்லாம் மனதில் வச்சுருந்தா அன்பு காட்ட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அன்றைக்கி லாஸ்ட் டே எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும்லப்பா. நெக்ஸ்ட் டேலேருந்து சம்மர் ஹாலிடேஸ், அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த நாள் நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு வரலாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 3 பேர் வர்றாங்க. ராபர்ட், ரவி, ராஜா 3 பேர் வர்றாங்க. இந்த ராபர்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருக்குது. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான். ராஜா கேட்குறாங்க. உடனே இந்த ராபர்ட் சொல்கிறான், டே நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சுகம் இல்லைடா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்ன செய்யுதுன்னு தெரியல, வீட்டில் ரூபா பைசாலாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராஜா சொல்கிறான், டேய் டோன்ட் வரி, ஒன்றும் கவலைப்படாதடா, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி அப்பாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றான். உடனே நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கலைஞ்சு போயிட்டான். ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ராபர்ட்டு போயிட்டான். உடனே இந்த ராஜா, ரவி, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நெய்பர்ஸ் வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு அப்பாவுக்கு சுகம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போக ரூபாய் இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி மணி கலெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தாச்சுன்னா 1000 rupees சேர்ந்துருச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் அதே டைமுக்கு வந்துட்டாங்க. இந்த ராபர்ட்டும் வந்துட்டான். ராஜா சொல்கிறான், ஏய் ராபர்ட், நாங்கள் நேற்று ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம், என்ன
1000 rupees இருக்குடா, நீ இதை வந்து அப்பாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடு, இதுக்கு மேலே செலவாச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம், நல்லா ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராபர்ட்டுக்கு உடனே கண்ணிலேருந்து தண்ணி வருது. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா, சாரிடா, நான் உன்னை வந்து பேசிட்டேன், சாரிடா அப்படின்னு சொல்கிறான். உடனே பரவாயில்லடா, நீ அப்பாவை நாளைக்கு போயிட்டு உடனே அட்மிட் பண்ணு, அப்பாவுக்கு நல்லா ரெக்கவரி ஆகிடும், ரெக்கவரி ஆன உடனே இந்த விபிஎஸ்க்கு நீ அட்டன் பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னே ஓகேடா, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ராபர்ட் வந்து அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறான். எங்கள் தம்பி தங்கச்சி அன்பே பெரியது, அன்பினால் உதவி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா செஞ்சாங்க? உதவி செஞ்சாங்க. இப்படி தான் ஏசப்பாவுடைய அன்பு. ஏசப்பா நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினாங்க, மரிச்சாங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க, நம்ம கூடவே இருக்காங்க. இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நித்திய ஜீவனை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பதற்காக இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 2 கையை நீட்டுங்க, சைடில் நீட்டுங்க, அதுக்கு மேலே போக முடியுமா? பின்னாடி போக முடியாது. அவ்வளவா ஏசப்பா உலகத்தில் அன்பு கூர்ந்தாங்க. அவ்வளவா ஏசப்பா என்ன செஞ்சாங்க? நமக்காக அன்பு கூர்ந்தாங்க. ஓகேவா? முதலாம் நாள் தலைப்பு தேவ அன்பு மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே டாபிக் என்ன தெரியுமா? தேவ அன்பு மாறாதது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ அன்பு மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். மனுஷன் மாறுவாங்க, சூழ்நிலை மாறும், காலங்கள்லாம் மாறும். ஆனால் ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க? மாறவே மாட்டாங்க. நமக்காக ஏசப்பா அந்த பூமிக்கு வந்து நம்மளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க? கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தேவ அன்பு மாறாதது. சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும்போது தேவ அன்பினால் தம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும்போது தேவ அன்பினால் தம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. இந்த விபிஎஸ் முதல் நாள் உங்கள் அனைவருக்கும்
மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த விபிஎஸ் முழுவதும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யூடியூப் சேனலில் இந்த ப்ரோக்ராம் முழுவதும் அப்லோட் செய்யப்படுகிறது. இந்த விபிஎஸ்ஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இந்த உலகத்தில் எல்லாம் மாறி தேவனுடைய அன்பு, அவர் நம்ம மேலே காமிக்கிற அந்த அஃபெக்ஷன், நம்ம மேலே காமிக்கிற அந்த பாசம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் மாறவே மாறாது. தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பை ரெகனைஸ் பண்ணுங்கள். தேவனுடைய அன்புக்கு, ஏசப்பா நம்ம மேலே வச்ச அன்புக்கு பாத்திரவான்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை ரெகனைஸ் பண்ணணும். விபிஎஸ் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தினால், கிருபையினால், நன்மையினால், நன்மையான ஈவுகளினால் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நிறைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஜெபம். பரலோகத்தின் தகப்பனை இயேசு நம்மளை துதிக்கிறோம். நன்றியோடு இயேசு நம்மளை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்பை நீர் எங்களிடத்திலே நீர் வெளிப்படுத்தியிருக்கிறால் துதிக்கிறோம். உங்களிடத்தில் அன்பு கூற உங்களுடைய அன்பை பிறருக்கு பறைசாற்ற ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இதை பிடிச்சே அழைத்தோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.